அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்றைய உரையில் துறவியாரின் உந்துதலினால் ராமலிங்கம் தன்னுடைய திருமணத்துக்கு சம்மதித்த நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், ராமலிங்கத்தின் திருமண நிகழ்வுக்குள் நாம் செல்லலாம். இன்று ராமலிங்கத்தின் திருமணம். பொழுது விடுவதற்குள்ளாகவே சபாபதி பிள்ளை வீடு மணவிழா கோலத்தில் களை கட்டியிருந்தது. அந்த கலகலப்பில் அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. அதிலும் சின்னம்மை, சபாபதி பிள்ளை, பார்வதி ஆகிய மூவரும் கொண்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. ராமலிங்கமும் அவரது தமக்கை உண்ணாமலை மகள் தனம்மாளும் மணமக்களாய் வந்து மணப்பலகையில் அமர்ந்தார்கள். புரோகிதர் அக்னி வளர்த்து வேத மந்திரம் போதி மங்கள நாணை ராமலிங்கத்தின் கையில் கொடுத்து, மாப்பிள்ளை, இந்த தாலியை மணப்பெண் கழுத்தில் கட்டுங்கள் என்றார். அப்போது அங்கிருந்த ஒருவர் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று உரக்க குரல் கொடுக்க, கெட்டிமேள முழக்கத்துடன் ராமலிங்கம் தனம்மாளுக்கு தாலி கட்டினார். தம்பியின் திருமணம் சிறப்பாக நடந்ததில் மகிழ்ச்சி பிரவாகத்தில் திளைத்து கொண்டிருந்த சபாபதி பிள்ளை அப்போது மனைவியிடம், பார்வதி, ஒரு வழியாக தம்பி ராமலிங்கத்தின் திருமணம் சிறப்பாக நடந்துவிட்டது. அம்மாவின் கடைசி கால கவலையும் தீர்ந்தது என்று குதூகூலத்துடன் சொன்னார். ஆமாம் சுவாமி, இனியாவது தம்பி வீடு தங்கி அத்தையின் ஆசைப்படி வாழ்வார் என்ற நம்பிக்கையும் எனக்கு வந்துவிட்டது என்று தனது நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்தாள் பார்வதி. எல்லாம் நன்மைக்கு, அப்படியே நடக்க இறைவன் அருள் செய்ய வேண்டும். சபாபதி பிள்ளை மனம் உருகி இறைவனை வேண்டிக் கொண்டார். அப்போது துறவியார் அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்தார். துறவியாரை பார்த்தார் சபாபதி பிள்ளை. உடனே மனைவியிடம், பார்வதி, அதோ பார், துறவியார் வருகின்றார். அவரது அறிவுரையால் தான் ராமலிங்கம் திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார். அவரை வரவேற்போம் வா என்று அவர் முன்னே நடந்தார். பார்வதி அவரை தொடர்ந்தார். இருவரும் முகமுளர்ச்சியோடு துறவியார் முன் போய் நின்று, வாருங்கள் சுவாமி, வணக்கம் என்று வரவேற்றார்கள். துறவியார் புன்னகையோடு வலது கையை தூக்கி மங்களம் உண்டாகட்டும் என்று அவர்களை ஆசீர்வாதம் செய்தார். பூஜை முடித்து வர கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்று தமது தாமத வருகைக்கான காரணத்தை சொன்னார். சபாபதி பிள்ளை, பரவாயில்லை சுவாமி, தாங்கள் வந்தீர்களே, அதுவே சிறப்பு. மணமக்களை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும், வாருங்கள் சுவாமி என்று அவர் அழைத்து கொண்டு மணமக்கள் முன் போய் நின்றார். அவர்கள் கூடவே பார்வதியும் வந்து நின்றார். தங்கள் முன் புன்னகையோடு வந்து நின்ற துறவியாரை கண்டதும் முகமலர்ச்சியுடன் ராமலிங்கம், வாருங்கள் சுவாமி, வந்தனம் என்று அவரை வரவேற்று வணங்கினார். வந்தனம் என்று பதிலுக்கு ராமலிங்கத்தை வணங்கிய துறவியார், உன்னை மணக்கோலத்தில் காண்கின்றேன் என்று சொன்னேன், கண்டுவிட்டேன். மகிழ்ச்சி அப்பனே, மகிழ்ச்சி. மங்களம் உண்டாகட்டும். திருமணம் புரிந்து தம்பதிகளான நீங்கள் இருவரும் இனிது இல்லறம் நடத்தி எல்லா வளங்களும் நலங்களும் சீர்பெற பெற்று பல்லாண்டு வாழ்கவென்று இறையருள் வேண்டி ஆசீர்வாதம் செய்கின்றேன். வாழ்க மணமகன் ராமலிங்கம், வாழ்க மணமகள் தனம்மாள் என்று மணமக்களை வாழ்த்தி அன்றினார். மணவிழாவுக்கு வந்திருந்த எல்லோரும் துறவியாரின் வாழ்த்துதலோடு வாழ்க வாழ்க என்று மணமக்களுக்கு தங்களது வாழ்த்தையும் சொன்னார்கள். ஒருவாறு பிரச்சனைகள் தீர்ந்து ராமலிங்கத்தின் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்ததில் சின்னம்மையும் பார்வதியும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். தனித்து திருவொற்றியூர் வழிபாட்டுக்கு வந்த ராமலிங்கம் பரம்பக்கநாதர் முன் மேனி நடுக்கமுற மனமுருகி நின்றிருந்தார். அவரது கண்களிலிருந்து தாரை தாரியாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இறைவா, இறைவா, என் தெய்வமே, ஒற்றியப்பா, எம் பெருமானே, ஒருத்தியை தொட்டனன் ஆயினும் கலப்பிலன் கண்டாய் கண்டாய், இது முன்வினையோ உன் அருட்செயலோ அறியேன், காத்தருள் இறைவா இறைவா என்று ஒற்றை பெருமானிடம் முறையிட்ட வண்ணம் அழுது கொண்டே பாடினார். முனித்தவம் வினையோ நின்னரு செயலோ தெரிந்திலேன் மோகமேல் என்று தனித்தனி ஒருசார் மடந்தையர் தமக்குள் ஒருத்தியை கைதொடச் சார்ந்தேன்.
குனித்த மற்றவரை தொட்டனன் அன்றி கலப்பிலேன் மற்றது குறித்து பணித்தனன் நினைத்ததோறும் உள் உடைந்தேன் பகர்வதன் எந்த நீ அறிவாய். ராமலிங்கம் பாடி முடித்தபோது அவரது உடம்பு வடவெடுத்தது. மேனி எங்கும் வியர்வை ஆறாக ஓடியது. அவர் மெல்ல சன்னதியை விட்டு வெளியேறி மகாமண்டபத்துக்கு வந்து அமர்ந்தார். அப்படியே சிவசிந்தையோடு கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.